18ஆம் படி கசை உன் கைகள்ல உன் மனசுக்கு விருப்பமானத நிச்சயமாக கொடுப்பேன். நீ ஆசையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்கள்லையும் உனக்கு வெற்றியை தருவதற்காக தான் என்னுடைய இந்த பாதத்தை தொட்டு ஆசையையும் பெற்றுக்கொள்ள சொன்னேன் என் செல்லமே. நாணயத்தோட ஒரு புறத்துல அது எவ்வளவு காசுன்னு எழுதியிருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அது எவ்வளவு ரூபாய்னு சொல்ல முடியாது தானே. அதே போலதான் மனிதனுடைய ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றத அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டம். எந்த மனிதர்களையும் பேசுறதையும் பழகிறதையும் வச்சு நல்லவங்கன்ற முடிவுக்கும் வந்துட வேணாம், அவங்க எதிரி கெட்டவங்கன்ற முடிவுக்கும் வந்துட வேணாம். யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி பழகி அவர்களை முழுவதுமாக புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் மீது வைக்க பாரு. எல்லாரையும் நல்லவங்க நினைச்சு நம்பிக்கிட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உனக்கு வழிகாட்ட வந்தேன். நான் வழிகாட்டக்கூடிய அளவில் உன் வாழ்க்கை இப்போது இருட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல கண்ணை மூடிக்கிட்டு எல்லாமே எனக்கு தப்பா நடக்குது, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதாவே நடக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த இருளிலிருந்து கொஞ்சம் வெளியே வாயேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான ஒளி வெளிச்சமாக பல விளக்குகள் உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவுமே நீயாகவே ஒரு விஷயத்த தப்பா மனசுல கணக்கு போட்டுக்கிட்டு இதுதான் சரி இதுதான் முடிவுன்னு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லையும் முடிவு எடுக்காத. உனக்கு எது நல்லதோ அதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீயாகவே எந்த விஷயங்களையும் தவறாக யோசிக்க வேண்டாம். உனக்கு எதிரின்னு யாருமே இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்னன்னா உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவரே உனக்கு எதிரியாக இருக்காரு. அதை கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இவ்வளவு உதாரணங்களையும் நான் உனக்கு சொன்னேன். ஒருத்தவங்க நல்லா பேசுறதையும் உன்கிட்ட சிரிச்சு பேசி அன்பா பாசமா பழகிறதையும் வச்சு நல்லவங்க உனக்கு நல்லதே நினைக்கிறாங்கன்ற முடிவுக்கு வந்துடாத. யாரு எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வைக்கிறேன், உன்னை தெளிய வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதுக்குள்ளதான் இருக்குன்றத இன்னும் நீ புரிஞ்சுக்கவே இல்லை. பிரச்சனைகள் என்னமோ வெளி உலகத்துல வேறு உலகத்துல இருந்து வந்து விழுந்தா மாதிரியும் அதுக்கு தீர்வே இல்லை முடிவே இல்லைங்கிற மாதிரியும் நீ யோசிக்கிற, கவலைப்படுற. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளு. பென்சிலின் பின்புறம் அழிப்பான் அதாவது ரப்பர் இருப்பதை பார்த்திருப்பாய் தானே. பென்சில்ல ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா தவறா எழுதிடுச்சுன்னா அதை வச்சு அழிச்சுக்கலாம். அதே போல உன் வாழ்க்கையில நடக்கிற தவறுகளையும் இருக்கிற பிரச்சனைகளையும் கூட நீ மனசு வச்சினா அழிச்சு சரி செய்ய முடியும் என் செல்லமே. இனிமே இப்படி ஒரு தவறாம நடக்காம பார்த்துக்கிறதையும் உன் கைகளில் தான் நான் கொடுத்துருக்கேன். எப்போ என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பா கருப்பசாமியின் அருள்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசை பாரமாக்காம சுமக்க தயாராயிட்டினா உன் தோள்கள் உனக்கு பாரமாக தெரியாது. உனக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுக்கவும் உன் பிரச்சனைகளை தீர்க்கவும் உனக்கு உதவி செய்யவும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வாழ்க்கையில சில அவமானங்களும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். ஆனா எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஆனா அது உன்னால முடியாத காரியம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ மனசு வச்சினா எல்லா கஷ்டங்களையும் மறந்து அவமானங்களை மறத்து வெளியில் வந்து நீ நினைச்சபடி வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்சு காட்ட முடியும் என் செல்லமே. நீ யாருங்கிறத நிரூபிக்காத வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் உன்னை யாருன்னே தெரியாது. நீ யாருன்னு நிரூபிக்கணும்னா போய் போய் எல்லார்கிட்டையும் நான் நல்லவன், நான் சரியாதான் செய்றேன், எனக்கு திறமை இருக்குன்னு வாயளவில் சொல்லுவதை சொல்லவில்லை. வாயளவுல சொல்லாம வாழ்க்கையில சொல்லிக்காமே. அதாவது உன் வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லார் முன்பாகவும் நீ நல்லா வாழ்ந்து காட்டுனினா நீ யாருங்கிறத இந்த உலகம் புரிந்து கொள்ளும் என் தங்கமே. என்ன நடந்தாலும் மனம் தளராம இரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பை செய்யறாங்கன்றதுக்காக அது சரியாயிராது. அதே நேரத்துல நீ ஒரு ஆள் மட்டும் எல்லா விஷயங்களையும் சரியா செய்யற, எல்லாரும் அதற்கு எதிராக செய்தாலும் அது தவறு கிடையாது தானே. சரி எப்போதுமே சரிதான்,
தவறை 1000 பேர் செஞ்சாலும் தவறுதான். நீ எப்போதும் சரியான விஷயங்களை நேர்மையான முறைப்படி நியாயமாக செய்யக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கையில உன்னுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி நீ போகும்போது சில நேரங்கள்ல சோர்வடையும், மனசு சோர்ந்து போகும், உனக்கு சோம்பலும் வரும். ஆனா அப்படி சோர்ந்து போகும்போதோ சோம்பேறித்தனம் வரும்போதோ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீ உன்னுடைய முயற்சிகளையும் வேலையும் செய்யணுமே தவிர, என்னடா இது கஷ்டமா இருக்கே, எவ்வளவு கஷ்டப்பட்டும் வாழ்க்கை மாறல, பிரச்சனை சரியாகலையே நினைச்சு பாதியிலேயே வாழ்க்கையை விட்டுவிட நினைக்க கூடாது என் செல்லமே. முட்கள்ங்கிறது செடியில இருந்தாலும் கையில குத்தும், அல்லது கீழே நீ போற வழியில கீழே கிடந்தாலும் காலில் குத்தும். அதாவது முட்களுக்கு உயிர் இருந்தாலும் உயிரற்று இருந்தாலும் அது காயப்படுத்துறதை மட்டும் ஒருபோதும் விட்டுடாது. அதே போல மனிதர்கள் சில பேரும் இந்த முட்கள் போலதான். அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்குதோ இல்லையோ, ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு எப்பவும் தயாரான ஆளாக இருப்பாங்க. உன்னுடைய உறவுகள்ல கூட ஒரு சிலரு எப்பவுமே உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுறவங்களாக இருக்காங்க தானே. அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருப்பதில் எந்த தவறும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது போல இன்னைக்கு அவங்க பேசலாம், ஆனா நாளைக்கு நீ எல்லார் முன்னாலையும் திறமையா ஜெயிச்சு வாழ்க்கையில வெற்றி பெற்று பேசும்போது அவங்க நின்று கேட்கதான் போறாங்க. பறவைகள் அதோட சாப்பாட்டுக்காக உணவுக்காக தேடும்போது எறும்பு பூச்சி எதுவா இருந்தாலும் பிடிச்சி கொத்தி சாப்பிட்றோம். ஆனா அதுவே பறவைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இறப்பு வந்துருச்சுன்னா, பறவை செத்து போயிடுச்சுன்னா பூச்சியும் எறும்புகளும் அதை சாப்பிடும். அதே போலதான் எல்லாருடைய வாழ்க்கையும். உனக்கு இன்னைக்கு ஒரு நல்லதுன்னா நாளைக்கே இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு உனக்கு ஒரு கெட்டதுன்னா நாளைக்கே ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. எப்பவுமே ஜெயிக்க முடியாதோ, நினைச்சது நடக்காம போயிருமோன்ற பயத்தோடயே இருக்காம என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னுடைய முயற்சி உடனே பலன் அளிக்காவிட்டாலும் கூடிய சீக்கிரம் அதற்குரிய பலனையும் பரிசையும் இந்த கருப்பசாமி நான் கொடுக்கிறேன். உன் கையில இருக்கக்கூடிய படிப்பும் உழைப்பும் முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. வேரோட பிடுங்குற வரைக்கும் செடிங்கிறது வெட்ட வெட்ட மறுபடியும் வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல உன்னுடைய வேரை யாராலும் வெட்ட முடியாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எழுந்து முயற்சி செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாரியன் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நான் மொத்தமாக உனக்கு கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ நகர்ந்து போக முடியாதுன்னு தான் உனக்கு தேவையானதை ஒவ்வொன்றாக சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்படி செஞ்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கான ஒன்று, உனக்கு தேவையான ஒன்று, நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது. அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான், அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய இந்த பாதத்தை தொட சொன்னேன் என் தங்கமே. எப்பவுமே ஒரு இடத்துக்கு வேகமா போகணும்னு நினைச்சினா கூட யாரையும் சேர்த்துக்காம நீயாகவே தனியாக போவதுதான் சிறந்தது. அதுவே நீ ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்சினா கூட யாரையாவது ஒரு நல்ல நபரை துணையாக வச்சுக்கிட்டு பயணம் செய்யலாம். வாழ்க்கையும் இப்படிதான் என் செல்லமே. வாழ்க்கையில சீக்கிரம் ஜெயிக்கணும்னு நினைச்சினா தனி ஆளாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை செலவிட்டு உழைத்து சரியாக சிந்தித்து வெற்றியை சீக்கிரம் அடைந்து விடு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது உனக்குன்னு உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல துணையை உன் கூட வச்சுக்கோ. நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.